கண்ணால் காதலை கேட்டேன். கேட்டது யார் தெரியுமா? அவர்தான் பட்டுக்கோட்டை காதர் அவர்கள். இந்த கவிதைக்கு குரல் தந்தது நான் உங்கள் பிஎம்எல் சுப்பிரமணியன். மாதாவை தரிசனம் செய்ய மெழுகுவர்த்தியோடு சென்றேன். அந்த மாதாவை தரிசனம் செய்ய நான் மெழுகுவர்த்தியோடு சென்றேன். அன்னை அன்போடு வரவேற்றாள். அந்த அன்னையோ என்னை அன்போடு வரவேற்றாள். மாதாவின் சாயலில் அழகிய மாது, அந்த மாதாவின் சாயலிலோ அழகிய ஒரு மாது. அவளும் மெழுகுவர்த்தியோடு வந்தாள். அழகு ஜோதியாக இருந்தாள். அவளும் மெழுகுவர்த்தியோடு வந்தாள். அழகு ஜோதியாகவே இருந்தாள். ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவளோ என்னை ஓரக்கண்ணால் பார்த்தாள். மனசுக்குள் காதல் மெழுகுவர்த்தி எரியத் தொடங்கியது. நான் கரையத் தொடங்கினேன். மண்டியிட்டு கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டேன். நானோ மண்டியிட்டு அந்த கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டேன். அவளிடம் கண்ணால் காதலை கேட்டேன். அவளிடம் கண்ணால் காதலை கேட்டேன். பார்த்ததும் காதல் என்பார்களே, அது இதுதானா? மெல்ல பேசினாள். பூக்கள் பேசுவது போலவே இருந்தது. அவள் மெல்ல பேசினாள். பூக்கள் பேசுவது போலவே எனக்குள் இருந்தது. பெயரை கேட்டேன். செனிவா என்றாள். என் பெயரை அவள் கேட்டாள். செகப்பர் என்றேன். மாதா மணியடித்து சம்மதம் என்றாள். இருவரும் சமமாக மண்டியிட்டு தவழ்ந்தோம். தேவனிடம் சம்மதம் கேட்டு. வேதங்களை விட, ஆலயங்களை விட, கடவுளை விட, மதங்களை விட காதல் புனிதமானது. இருவரும் சமமாக மண்டியிட்டு தவழ்ந்தோம். தேவனிடம் சம்மதம் கேட்டு. வேதங்களை விட, ஆலயங்களை விட, அந்த கடவுளை விட, மதங்களை விட காதல் புனிதமானது. ஆம், காதலோ புனிதமானது, புனிதமானது, புனிதமானது.